பல வேளைகளை நம்ம நினைக்கிறோம், காட் மனிதனோட பேசுவாரா, மனிதனோடு கூட அந்த ஒரு ஐக்கியத்துல அவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம தாங்க பிரைம் கிரியேஷன். அதோட we are the image of God. கடவுள் நம்மை ரொம்ப நேசிச்சுதான் அவருடைய சாயல்ல நம்மை பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறாரு. பாருங்களேன், வேதத்திலோட கூட கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஏன்னா ஜோஷுவான்றவர் அவ்வளோ பெரிய ஒரு தலைவராக அப்ப இல்ல. மோசே தான் பெரிய லீடரா இருந்தாரு. மோசையோட டெத்துக்கு பிறகு ஜோஷுவா தான் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணணும். அப்ப காட் சொல்றாங்க, நான் எப்படி மோசஸோட இருந்து அவனை உயர்த்தினோ அது போல உன் கூட இருந்து நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாரு. அதற்கு அவர் ஒரு விஷயம் செய்யறாரு, ஒரு பெரிய கிரேட் மிராக்கிள். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து அந்த யோர்தான் சொல்லிட்டு ஒரு நதி இருக்கும். அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது ஒரு காட்டாறு. அது கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அறுப்பு காலத்துல கரை புரண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு காட்டாறு தான். அதை அவங்க வந்து கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப காட் ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா, நீ வந்து அந்த காட்டாறு யோர்தானுக்கு முன்னாடி நீங்க சேர்ந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஜோர்டான்றது வந்து இந்த காட்டாறு, அது இஷ்டத்துக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு அப்படி அந்த வாட்டர் கரண்டே ரொம்ப இதுவா இருக்கும், விகரஸா இருக்கும், கரை புரண்டு ஓடும். அது ஈஸியாக வந்து கடக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி போலதான் நமக்கு முன்னாடி கூட காட்டாறு போல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த காட்டாற்றை கடக்க முன்பாக கேட்க வேண்டும். அவர் சொல்றாரு, நான் வந்து உனக்கு முன்பாக இருக்கிற ஏவியர், கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்ஷியர், கிர்காசியர், எமோரியர், இந்த மாதிரி இருக்கிற உனக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாத்தையும், இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு துரத்துவேன். அதுக்கு அடையாளமா இந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டி, அதாவது கவனன்ட் ஆஃப் காட், மனிதர்களுக்கு தேவன் எப்படியெல்லாம் நன்மை செய்ய போறார்ன்றத எழுதப்பட்ட அந்த வேத வசனம் இருக்கிற அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த முன்னாடி நடக்கணும். அந்த ஆற்றை கடப்பதற்கு முன்னாடி நடக்கணும்னு சொல்றாரு. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரின் பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். இதை உங்களால பிலீவ் பண்ண முடியுதா? முடிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வது ரொம்ப ஈஸியா நடக்குங்க. எஸ், ஏன்னா அந்த யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். இடையில வெட்டாந்தரை இருக்கும். அதுல ஜனங்கள் உலர்ந்த தரையில நடப்பது போல நடப்பாங்கன்னு சொல்றாரு. இந்த காரியத்தை அப்படியே செய்தார் கர்த்தர். எஸ், கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிங்க தண்ணி நேரா நிக்க முடியாதுல. அந்த வாட்டரோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எதுவுமே அங்க வந்து செட் ஆகாது. ஆனா அதை உண்டாக்கின தேவனால் எல்லாம் கூடும். பிலீவ் இன் கிரைஸ்ட் அண்ட் ஹேவ்